Hi friend, welcome back to our channel. Today வீடியோவில் நம்ம நியூவாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி நியூ லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்திருக்கிற சேர். ப்ரீவியஸாக இதில் சேம் பேட்டர்னில் ரவுண்ட் ரிங் வர மாதிரி 18 inch டைப் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். சேம் அதே இதில் இது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் சேர் ஸ்டாண்ட் வித் ஸ்கொயர் ஸ்டாண்ட். ப்ரீவியஸாக வந்து ஸ்கொயர் டைப்பில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்லேயும் நமக்கு இப்போ வந்திருக்குது. நம்ம சேனல் நம்ம ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெமோ வீடியோவும் இதில் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நார்மல் ஸ்டாண்டை விட நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 2 ஸ்க்ரூ மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண வேண்டிய வரும். மற்றபடி நமக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே பண்ண வேண்டியது வராது. இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்து நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட் கூட்ட குறைக்க எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நம்ம டைட் பண்ணால் போதும். ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹைட்டுமே நமக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளாக் கலரில் 2 சைடு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஹைட் கூட்டிக்கலாம். எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். நார்மல் ஹைட் போதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட ஃப்ரேம் கூட நமக்கு எந்த சைடுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நமக்கு நார்மலாக இருக்கிற ஹைட்டு. ஸோ இதில் நம்ம ப்ரீவியஸாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருந்த ஸ்டாண்டுக்கு கிளாத் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி சேம் பேட்டர்னில் இதில் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டாண்டு அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற 12 pieces கிளிப்புமே எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளிப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத்தில் சாம்பிளுக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் வேணும் எவ்வளோ டைட்டாக வைக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளெக்சிபிளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிளாத் கூட டேமேஜ் ஆகாது. ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும். நம்ம ஸ்டாண்ட் வித் 12 pieces கிளிப் நம்ம இதோட ப்ரொவைட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா கிளிப் வேணுன்னா கூட எக்ஸ்ட்ரா கிளிப் பாக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹைட் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரேம் கூட எந்த டைரெக்ஷனில் இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர் அப்புறம் ஷோபா அந்த மாதிரி எதில் இருந்து கூட நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும். பேக் பெயின் கூட அந்தளவுக்கு நமக்கு இருக்காது இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறப்ப. ப்ளஸ் இதுக்கு நம்ம ஃப்ரீ கிஃப்டாட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா 12 pieces கிளிப் பாக்ஸும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் டேப்பும் வந்து இந்த ஸ்டாண்டோடு நம்ம ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.